أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلا اقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم
أصحاب المشأمة عليهم نار مؤصدة صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த தலத்தில் திருமறையின் 90வது சூரா சூரத்துல் பலத், இந்த சூறாவுடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே பதிந்திருக்கின்றோம். இந்த அல் பலத் என்று சொல்லப்படக்கூடிய சூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு மக்காவில் இருந்த சமயத்தில் இந்த சூரா இறங்கியது. 20 ஆயத்துக்கள் உடைய சூறாவாக இந்த சூரா இருக்கின்றது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த புனித நகரமான திரு மக்காவின் மீது இறைவன் செய்திடும் சத்தியத்துடன் இதன் ஆரம்ப வசனம் துவங்குகின்றது. உலகின் இஸ்லாமிய பெருநகரமான அல் பலத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்கா மாநகரம் செங்கடலிலிருந்து 80 கிலோமீட்டர் 50 மைல் தூரத்திலும், ஜித்தா மாநகரிலிருந்து 75 கிலோமீட்டர் 43 மைல் தொலைவிலும், கடல் மட்டத்திலிருந்து சுமார் 227 மீட்டர் 910 அடி உயரத்திலும் இந்த நகரம் இருக்கின்றது. தொன்மை வாய்ந்த பழங்காலத்திலிருந்தே திரு மக்காவானது புனிதம் வாய்ந்ததாகவே இருந்து வந்துள்ளது. அந்த மக்கா நகரத்துக்குள்ளே போர் புரிதல், சண்டை செய்தல், கொலை செய்தல் போன்ற கொடிய செயல்கள் எதுவும் நடைபெறுவதில்லை. இந்த மக்கா நகர் மீது சத்தியமிடுவதன் வாயிலாக இதன் புனிதத்தை இறைவன் நிலைநாட்டுகின்றான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு மக்கா நகரை வெற்றி கொண்டார்கள். ஆனால் அந்த சமயம் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியும் கொன்றொழித்தும் சித்திரவதைகள் செய்து கொண்டிருந்தவர்கள் அங்கிருந்தார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளவிலாத இன்னல்களை இழைத்து இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாய் மண்ணை விட்டு துரத்திவிட்ட குறைஷிகளை தனக்குள் பிரத்தியமாக வழங்கப்பட்டிருந்த சலுகையை பயன்படுத்தி பழிவாங்கவில்லை. மாறாக, மக்களே, அல்லாஹ் இந்த மக்கா நகரை புனிதமாகவும் எவரும் கொல்லப்படக்கூடாத இடமாகவும் ஆக்கியிருக்கின்றான். இவ்வரையறை வசனங்களையும் பூமியையும் படைத்த காலம் தொட்டே இருந்து வருகின்றது. எனக்கு முன்பாக இருந்த போதிலும் சரி, எனக்கு பின்னாலும் இருந்தாலும் சரி, இந்த புனிதமான மக்கா நகருக்குள் எவரையும் கொல்லும் உரிமை யாருக்கும் கிடையாது. இன்று முதல் யுக முடிவு நாள் வரை அல்லாஹ்வின் ஆணைப்படி இப்புனிதம் தொடரும். மறுமை நாள் தோன்றும் வரை மரண தண்டனை விதித்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று உத்தரவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய படைப்பின் முறைகளையும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் நினைவுபடுத்தி காட்டுகின்றான். இந்த சூறாவில் மறைவழங்கும் மாமருந்து என்ற நூலிலிருந்து சில குறிப்புகளை இந்த சூறாவுடைய சிறப்பை கூறியிருக்கின்றார்கள். குழந்தை பிறந்ததோடு இந்த சூறாவை எழுதி குழந்தைகளுக்கு தாவீஸாக எழுதி போடக்கூடிய நேரத்தில் விஷப்பூச்சிகளின் தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும்
பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக கூறப்பட்டுள்ளது. சிறுநீர் தாரைகளில் வலி ஏற்பட்டிருந்தாலோ அல்லது சிறுநீர் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு நாட விரும்புவோர் இந்த சூராவின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானம் வஷஃபதைன் வஹதைனாஹுன் நஜ்தைன். இந்த ஆயத்துக்களை 21 தடவை ஓதி பன்னீரில் ஊதி குடித்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிறுநீர் தாரை சம்பந்தப்பட்ட வழிகளிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்பதாக கூறப்பட்டுள்ளது. திப்பே ரூஹானி என்று சொல்லப்படக்கூடிய கிதாபுகளிலே இது சம்பந்தமான பலன்களும் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக மலட்டுத்தன்மையுள்ள பெண் மக்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சூராவுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா உக்ஸிமு பிஹாஸல் பலத் وأنت حل بهذا البلد ووالد وما ولد. இந்த 3 ஆயத்துக்களையும் மாதவிடாய் காலத்தில் 7 நாட்கள் பெண்களுக்கு அதிகமாக மாதவிடாய் காலமாக இருக்கும். அந்த 7 நாட்களுக்கும் தினமும் இந்த 3 ஆயத்துக்களை குங்குமப்பூ பன்னீரில் நனைத்து ஒரு தட்டில் எழுதி அதை தண்ணீரில் கரைத்து குடிக்க வேண்டும் 7 நாட்களுக்கு. 7 நாள் மாதவிடாய் முடிந்த பிறகு அவர்கள் தன் கணவரோடு சேர்ந்து இருப்பார்களேயானால் அவள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த சூரத்துல் பலத் என்று சொல்லப்படக்கூடிய சூறாவை 11 நாட்களுக்கு இந்த சூறாவை 11 தடவை ஓதி கழுத்தில் வலி உள்ளவர்கள், கட்டி ஏதாவது இருக்குமேயானால் அவர்களுக்கு இந்த சூறாவை 11 தடவை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுத்தால் அந்த வலி நீங்கும் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. யாராவது வெளியூர்களிலே இருந்து பயணம் வரக்கூடியவர்கள் புதிதாக ஒரு ஊருக்குள்ளே செல்கின்றார்கள், அந்த ஊரை பற்றி உள்ள நிலவரம் அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் அந்த ஊருக்குள் நுழையும் போது இந்த சூரத்துல் பலத் என்று சொல்லப்படக்கூடிய அல் பலது சூறாவை ஓதிக்கொண்டு அந்த ஊருக்குள் நுழைவார்களேயானால் அவர்களுக்கு அங்கே எவ்விதமான சிரமம் ஏற்படாமல் மன அமைதியாக நிம்மதியாக அந்த ஊரில் அவர்கள் இருப்பார்கள். மேலும் அந்த ஊரிலே யாராவது கடினமான கோபமுடையவர்கள் யாராவது இருப்பார்களேயானால் அவர்கள் இவர்களோடு பாசமாக அன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவார் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கண்ணீர் நீங்குவதற்காக வேண்டியும் இந்த சூறாவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது போன்று இன்னும் அதிகமான பலன்கள் இந்த சூரத்துல் பலத் என்று சொல்லப்படக்கூடிய சூறாவிற்கு இருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சூரத்தை ஓதக்கூடிய சமயத்தில் அதில் உள்ள அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தல தந்தல் புரிவானாக. இந்த சூறாவை ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாகவோ அல்லது ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பாகவோ ஒரு தடவை ஓதிக்கொள்வது ஏழைகளுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு சூறா என்பதாக கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சூறாவை அதிகமாக ஓதி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தல தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தளத்தின் மூலமாக
குர்ஆனை தமிழ் மொழிபெயர்ப்புகளுடன் அந்த அரபி வாக்கியங்களை தமிழ் உச்சரிப்போடு நாம் இதில் பதிந்து வருகின்றோம். பொதுவாக அரபியுடைய 29 எழுத்துக்களை தமிழ் உச்சரிப்புடன் சொல்ல வேண்டுமேயானால் சில அரபி வாக்கியங்களுக்கு, அரபி எழுத்துக்களுக்கு தமிழில் நேரடியான உச்சரிப்பில் வாக்கியங்கள் சொல்ல முடியாது. உதாரணமாக ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரபி வாக்கியத்திற்கு தமிழில் ஹா என்பதாக போட முடியாது. அது மாதிரி ஜால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரபி எழுத்திற்கு தமிழில் ஜால் என்பதாக உச்சரிக்க முடியாது. அது மாதிரி எழுத்துக்கள் இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் கூடுமான வரை இந்த அரபி தமிழ் உச்சரிப்போடு வரக்கூடிய இந்த அரபி வாசகங்களை மனப்பாடம் செய்வதாக இருந்தாலும் அல்லது ஓதக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் 2 தடவை 3 தடவை அந்த அரபி எழுத்துக்களுடைய உச்சரிப்பை சரிபார்த்த பின்னால் ஓதிக்கொள்வது மிக நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அரபி எழுத்துக்களில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டு விடுமேயானால் அர்த்தங்கள் மாறிவிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் கூடுமான வரை இந்த தளத்திலே பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாசின் சூரா, தபாரக்கல்லதி சூரா, சஜிதா சூரா, இது மாதிரி எந்த சூறாக்களை ஓதுவதாக இருந்தாலும் அந்த சூறாக்களை 2-3 தடவை ஓதி பார்த்து எழுத்து உச்சரிப்புகள் நன்றாக வாயிலே அமைந்த பின்னால் அந்த சூறாக்களை ஓதுவது மிக நல்லதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நாம் இந்த தமிழ் எழுத்துக்களை போடக்கூடிய சமயத்தில் எந்தெந்த எழுத்துக்களுக்கு கீழே தமிழ் வாக்கியம் எப்படி போட்டிருப்போம் என்ற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே கூறுகின்றேன். நீங்கள் அதை கவனித்துக் கொள்வீர்கள், மிக நல்லதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அலிஃப் அங்கே ஆ என்பதாக போடப்பட்டிருக்கும். பா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு கீழே பா என்பதாக போட்டிருப்போம். தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு பக்கத்தில் தா என்பதாக போட்டிருப்போம். சா என்ற எழுத்திற்கும் தா தான் போடப்பட்டிருக்கும். ஜீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு தமிழிலே ஜா என்பதாக போட்டிருப்போம். ஹ என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு வடமொழியிலே வரக்கூடிய ஹ என்ற எழுத்து அங்கே போடப்பட்டிருக்கும். ஹ என்ற எழுத்திற்கு கா என்பதாக போட்டிருப்போம். தால் அங்கே தா என்பதாக போட்டிருப்போம். ஜால் அதற்கும் தா என்பதாகத்தான் போட்டிருப்போம். ராவுடைய வல்லினமான எழுத்திற்கும் மெல்லினமாக சொல்லப்படக்கூடிய எழுத்திற்கும் தமிழிலே ரா என்பதாக எழுத்துக்கள் இருக்கின்றன. இங்கே ரா என்று சொல்லப்படக்கூடிய எழுத்திற்கு ரா என்பதாக போட்டிருப்போம். ஜா என்ற எழுத்திற்கு வடமொழியில் வரக்கூடிய சா என்பதாக போட்டிருப்போம். சீன் என்ற எழுத்திற்கு சா என்ற எழுத்து அங்கே போட்டிருப்போம். ஷீன் இந்த எழுத்திற்கு வடமொழியில் வரக்கூடிய ஷா என்பதாக போட்டிருப்போம். சாத் வடமொழியில் வரக்கூடிய சா என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும். லாது இந்த எழுத்திற்கு தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லா இருக்கிறது பாருங்கள், அந்த லாவை போட்டிருப்போம். தா இதற்கு தா என்பதாக தமிழிலே போடப்பட்டிருக்கும். லா இந்த எழுத்திற்கு நாம் தமிழிலே அவர்கள் கடைசி இல் இருக்கிறது பாருங்கள், அந்த லாவுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கும். ஐன் ஆ என்பதாக போடப்பட்டிருக்கும். ஐன் இங்கே கா என்ற எழுத்து கமாவில் போட்டு கா என்பதாக போடப்பட்டிருக்கும்.
ஃபா, இதற்கு தமிழிலே ஃபா என்ற எழுத்துக்கள் இல்லை. 3 புள்ளி இக்கண்ணாவும் அதற்கு அருகிலே பாவும் போட்டிருப்போம். அங்கே ஃபா என்பதாக நீங்கள் உச்சரிக்க வேண்டும். காஃப், 2 புள்ளி எழுத்துடைய காஃப், அதற்கு தமிழிலே கா என்பதாகத்தான் போட்டிருப்போம். காஃப், அங்கேயும் கா என்பதாக போடப்பட்டிருக்கும். லாம், இங்கே தமிழிலே லா என்பதாக போட்டிருப்போம். மீம், இங்கே மா என்பதாக போட்டிருப்போம். நூன், தமிழிலே நா என்பதாக போட்டிருப்போம். வாவ், தமிழிலே வா என்பதாக போட்டிருப்போம். ஹா, இங்கே வடமொழியில் உள்ள ஹாவை அங்கே போட்டிருப்போம். ஹம்சா, ஹம்சா என்ற அந்த எழுத்திற்கும் வடமொழியில் வரக்கூடிய ஹாவை போட்டிருப்போம். யா என்ற எழுத்திற்கு தமிழிலே யா என்று சொல்லப்படக்கூடிய எழுத்தை போட்டிருப்போம். இந்த முறை பிரகாரம் குர்ஆனை ஓதக்கூடிய நன்மக்கள் அரபி எழுத்துக்களை சரியான உச்சரிப்போடு ஓதுவதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். 2-3 தடவை போட்டு கேட்ட பின்னால் அந்த எழுத்துக்களை எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உச்சரிப்பிலே ஓதுகின்றோம் என்பதை பார்த்து நீங்கள் ஓதுவீர்களேயானால் இன்ஷா அல்லாஹ் மிக சீக்கிரமாக சூறாக்களை நாம் மனனம் செய்து கொள்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் ஒரு அழகான அமைப்பை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் திருக்குர்ஆனின் வசனங்களை நன்கு விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதுபோன்று குர்ஆனிலே வரக்கூடிய வக்ஃபு என்பதாக சொல்லுவார்கள். வக்ஃபு என்றால் நிறுத்தி ஓதுதல். இந்த நிறுத்தி ஓதுவதில் ஒவ்வொரு ஆயத்திற்கும் பிறகு கமா என்ற ஒரு அடையாளத்தை அங்கே போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் ஓதக்கூடியவர்கள் மூச்சு விட்டு நிறுத்திய பின்னால் அடுத்த ஆயத்தை தொடர்ந்து ஓதிக்கொள்ளலாம். ஆனால் சில சமயங்களில் ஒரு ஆயத்தாகின்றது சற்று பெரிய ஆயத்தாக இருக்கும். அதில் ஓதக்கூடியவர்கள் ஒரே மூச்சில் ஓத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சமயத்தில் அந்த ஆயத்தை ஒரு இடத்திலே நிறுத்திய பின்பு பிறகு மூச்சை எடுத்து 2 வாக்கியங்களுக்கு முன்னாலே இருந்து தொடர்ந்து ஓதிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய 2வது ஆயத்தை நான் எப்படி இந்த ஆடியோவில் ஓதியிருப்பேன் என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கையிமல் லியுந்திர பஸன் ஷதீதம் மின் லதுன்ஹு வ யுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன. இப்போது நீங்கள் மூமினீன் அல்லதீன என்பதாக இங்கே மூச்சு விட்டிருக்கின்றோம். இப்போது எப்படி ஓத வேண்டும் என்றால், வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா என்பதாக ஓதிக்கொள்ள வேண்டும். அது எந்த இடத்தில் ஒரு ஆயத்தை விட்டிருக்கின்றோமோ அதற்கு முன்னால் உள்ள 2 வாக்கியத்தோடு சேர்த்து மீண்டும் எடுத்து ஓதிக்கொள்வதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனின் வசனங்களை நன்கு விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.